முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. முதல் கட்ட வாக்குப்பதிவின் போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி, என்டிஏவுக்கு ஆதரவாகவே வாக்களிப்பு நடந்ததாக தகவல் கிடைத்துள்ளதாக மகாராஷ்டிராவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேச்சு. மக்களவைத் தேர்தலுக்கு பின் இந்தியா கூட்டணியே இருக்காது என பரப்புரையில் பிரதமர் பேச்சு. இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள்ளாகவே மோதிக்கொள்வதாகவும் விமர்சனம். कांग्रेस का परिवार इस चुनाव में कांग्रेस को वोट नहीं देगा, खुद कांग्रेस को वोट नहीं देगा. ये हाल है इनका, क्योंकि जहां वो रहते हैं वहां कांग्रेस का उम्मीदवार ही नहीं है. अब ये ऐसी स्थिति कभी सोचिए आपने कांग्रेस की. இடஒதுக்கீட்டு கொள்கையை தொடமாட்டோம், வேறு யாரையும் தொட அனுமதிக்கவும் மாட்டோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. பாஜக தலைமையிலான அரசு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை தவறாக பயன்படுத்தியதில்லை என்றும் கருத்து. காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் தொடர்பாக ராகுல் காந்தியின் கருத்துகள் பொய்த்து போனதாக அமித்ஷா கருத்து. 370வது பிரிவை நீக்கியதால் ரத்தக்களறி ஏற்படும் என ராகுல் கூறிய நிலையில் கல் எறிதல் கூட நின்றுவிட்டதாக பேச்சு. விசாரணை, ஜெயில் ஆகியவற்றை கூறி எங்களை மிரட்ட முடியாது என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேச்சு. 2 முதலமைச்சர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் பினராயி விஜயனை அமலாக்கத்துறை விசாரிக்காதது சந்தேகம் அளிப்பதாக கூறிய ராகுல் காந்திக்கு பதிலடி. புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள குற்றவியல் சட்டங்கள் காலத்திற்கேற்றபடி இந்தியா மாறி வருவதற்கான அறிகுறி என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து. குடிமக்கள் புதிய சட்டங்களை ஏற்றுக்கொண்டால்தான் மாற்றம் சாத்தியமாகும் என்றும் சந்திரசூட் கருத்தரங்கில் உரை. பரந்துபட்ட ஆலோசனைகளுக்கு பின்னர் தேர்தல் பத்திரங்களை வேறொரு வடிவத்தில் பாஜக அரசு அறிமுகப்படுத்தும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். வெளிப்படைத்தன்மையுடன் கருப்பு பண நெட்வொர்க்கை அகற்றும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் கருத்து. 3 போர்களால் கடல்வழி சரக்கு போக்குவரத்து செலவு உயர்ந்து தங்கம் விலையை பாதிப்பதாக நிர்மலா சீதாராமன் விளக்கம். தங்கத்தை ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட பல நாடுகளின் மைய வங்கிகள் வாங்கி இருப்பு வைப்பதே விலை உயர காரணம். மக்களவைக்கான முதல் கட்ட தேர்தலில் 102 தொகுதிகளில் சராசரியாக 64% வாக்குகள் பதிவானதாக தகவல். தமிழ்நாடு உட்பட 21 மாநிலங்களில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் அதிகபட்சமாக திரிபுராவில் 82% வாக்குகள் பதிவு. நகர்ப்புற பகுதி மக்கள் வாக்களிப்பதில் சுணக்கம் காட்டியதாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் கருத்து. போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் இருந்திருந்தால் இந்த சதவீத வாக்குகள் கூட வந்திருக்காது என்றும் பேட்டி. வரும் ஆண்டுகளில் இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த மாதிரி உள்ள தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் அதை ஒரு ப்ரைடாக நினைக்க, எவ்வளோ பேர் நேற்றுக்கு செல்ஃபி பூத்தில் எடுத்து ப்ரைடான மற்றவர்களும் அதே உணர்வு வர வேண்டும்ங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். பலத்த பாதுகாப்புடன் ஸ்டிராங் ரூம்களில் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 24 மணி நேரமும் துணை ராணுவ படை மற்றும் காவல்துறையினரால் கண்காணிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தகவல். வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள். பூத் முகவர்கள் முன்னிலையில் ஸ்ட்ராங் ரூம்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் கண்காணிக்க அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் கண்காணித்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளின் உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி தீவிர கண்காணிப்பு. தீ விபத்துகள் ஏற்படாத வகையில் தீயணைப்பு வாகனங்கள், தீத்தடுப்பு கருவிகள் உள்ளிட்டவையும் தயார் நிலை. சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் கருத்து தவறானது என தெலங்கானா காங்கிரஸ் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கருத்து. சனாதனம் பற்றிய கருத்துக்காக உதயநிதி நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தல். வாக்குப்பதிவின் போது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி ஒன்றில் கள்ள ஓட்டு போட திமுகவினர் முயற்சித்ததாக தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. தோல்வி பயம் வந்ததால் மாற்றுப்பாதையை திமுகவினர் கடைபிடித்ததாக குற்றச்சாட்டு. 50 பேர் புகுந்து உள்ளே உள்ள ஏஜென்ட்களை எல்லாம் அடித்து துரத்திவிட்டு கள்ள ஓட்டு போட முயற்சி செய்தார்கள். அதனால் அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
இதே போன்று பல வாக்குச்சாவடிகளில் முயற்சிகள் நடந்தது. சாலிகிராமத்தில் நடந்தது, எங்களது ஏஜென்ட்கள் அதை தடுத்திருக்கிறார்கள். சோழிங்கநல்லூர்ல நடந்தது. ஜாஃபர் சாதிக் உள்ளிட்டோர் மீது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை திங்கட்கிழமை நடைபெறும் என தகவல். ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 நீதிமன்ற காவலை ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு நீட்டித்தது டெல்லி சிறப்பு நீதிமன்றம். சிவகங்கை மாவட்டம் துவார் கிராமத்தில் உள்ள வள்ளிக்கண்மாயில் களை கட்டிய மீன்பிடி திருவிழா. வலை, பரி, கச்சா, தூரி உள்ளிட்ட பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களை கொண்டு கட்லா, விரால், ஜிலேபி உள்ளிட்ட மீன்களை பிடித்துச் சென்ற கிராம மக்கள். திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் வளாகத்தில் ரீல்ஸ் வீடியோ எடுத்ததாக சர்ச்சை. தர்மகர்த்தா மற்றும் அறநிலையத்துறை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இமாச்சல பிரதேச மாநிலம் மாண்டியில் ரோட் ஷோ நடத்திய பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத். கட்சி கொடிகளை ஏந்திய தொண்டர்கள் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு. ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளியில் முதலமைச்சரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவருமான ஜெகன்மோகன் ரோட் ஷோ. கடந்த வாரம் பிரச்சாரத்தின் போது நடத்தப்பட்ட கல்வீச்சில் நெற்றியில் ஏற்பட்ட காயத்துக்கு பிளாஸ்டரி ஒட்டிய நிலையில் பங்கேற்பு. ஆந்திராவின் கடப்பா மக்களவைத் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் காங்கிரஸ் மாநில தலைவர் ஒய்.எஸ். ஷர்மிளா. வேட்புமனுவை தந்தை ஒய்.எஸ். ராஜசேகர் ரெட்டி சமாதியில் வைத்து ஆசி பெற்று தாயுடன் ஊர்வலமாக சென்று மனு தாக்கல். சிறையில் 3 மாம்பழங்களும் ஒரே ஒரு முறை ஆலு பூரியும் சாப்பிட்டதாக நீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விளக்கம். உடலில் சர்க்கரையின் அளவை அதிகரித்து ஜாமீன் பெற சர்க்கரை சத்து அதிகமுள்ள உணவுகளை வேண்டும் என்றே சாப்பிடுவதாக அமலாக்கத்துறை கூறிய குற்றச்சாட்டுக்கு பதில். தாங்கள் பணியாற்றும் நீதிமன்றங்களில் உள்ள வக்கீல்களுடன் நெருக்கமான நட்புடன் இருப்பதை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாமல் வக்கீல்கள் சங்க நிர்வாகிகளுடன் செல்போனிலும் சாம்பரில் வைத்து பேசுவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நீதிபதிகளுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். சிறையில் தனது மனைவிக்கு உணவில் கழிவறையை சுத்தப்படுத்தும் திரவத்தை கலந்து கொடுக்கப்படுவதாக இம்ரான்கான் புகார். புஷ்ரா பிவியை விஷம் கொடுத்து கொல்ல சிறை நிர்வாகம் முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. காங்கயம் முத்துவின் வின் எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.